ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல் அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு காட்டில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஏற்காடு ஷூட்டிங். நம்ம கார்த்திக் அண்ட் ரேவதி 2 பேரும் வந்து ஹனிமூன் ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. அந்த ஹனிமூன் ட்ரிப்பில் என்னெல்லாம் பிரச்சனைகளை வந்து அவங்க சமாளிக்கிறாங்க, ஏன்னா வில்லன் கேங்ஸ் வந்து ஏற்காடுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது என்னெல்லாம் பிரச்சனை வந்து வில்லன் கேங் வந்து கார்த்திக் ரேவதி அவங்க 2 பேருக்கும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா கார்த்திக் ரேவதி சேரக்கூடாது லைஃப்பில் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. மகேஷ் அந்த பர்சனும் அந்த இன்னொரு லேடியும் இந்த இடத்துல அவங்க 2 பேரை சேர விடக்கூடாது அப்படின்றது. இங்கே இவங்க 2 பேர் மட்டும் ஏற்காடு வந்திருக்கிறதுனால அவங்க ஒன்றும் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுனால சுற்றி சுற்றி அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறது, அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறது, அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க போல இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த ஃபாரஸ்ட் எபிசோடு அப்படின்னு தோணுது. ரேவதியை கடத்தியிருக்காங்களா இல்லை கார்த்திகை கடத்தியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஃபர்ஸ்ட். ஆனால் நேற்றுக்கு ஷேர் பண்ண அப்டேட்ஸ் எல்லாம் ரேவதி வந்து காட்டில் இருக்க மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி அதே சேம் லொக்கேஷனில் நம்மளோட கார்த்திக்கும் அங்கே இருக்க மாதிரி இருக்குது. அப்கமிங் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்குது. இந்த மேரேஜுக்கு அப்புறம் கார்த்திகை பற்றி முழுக்க முழுக்க ரேவதி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஏற்காடு ட்ரிப் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் மகேஷ் யார் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஏற்காடு ட்ரிப் வந்து ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ரேவதி தெரிஞ்சுக்கிறதுக்கு. பாப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.